நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் ஒரு ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் என்கிட்ட ஃபண்டிங் கிடையாது அப்படின்னு வருத்தத்தில் இருக்கீங்களா? என்னோடய அம்மா அப்பா கிட்ட போய் நான் கேட்டால் கூட எனக்கு பணம் தர மாட்டுக்காங்க. பேங்க்ஸ் கிட்ட போய் கேட்டால் கூட எனக்கு லோன் தர மாட்டுக்காங்க. ஏன்னா நீங்கள் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸையோ எந்த விதமான நாலேஜையோ கெயின் பண்ணலை. கரெக்டான ஒரு நாலேஜை உங்களோட பேரண்ட்ஸுக்கோ ஃபாதருக்கோ பேங்குக்கோ நீங்கள் கடத்தலை. நான் இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன், இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத எதுவுமே சொல்லாமல், எதுவுமே உங்கள் சைட்லேருந்து நிரூபிக்காமல் ஒரு ஸ்டார்ட் அப்பை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னு கனவுல இருந்துட்டு பணம் கேட்டிங்கன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க. யாருமே உங்களுக்கு லேபராகவும் ஹையர் பண்ணவும் முடியாது. கண்டிப்பாக நீங்கள் எதையாச்சும் ஒரு இதை அச்சீவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ண முடியும். இல்லைனா அந்த ஸ்டார்ட் அப்பை பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்கணும். இல்லைனா எந்த தொழில் பண்ண போகிறீங்களோ அதுக்குள்ளே ஒரு நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் அதில் போய் வேலை பார்த்து அதில் ஒரு அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ஒரு ஸ்டார்ட் அப்பே பில்ட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு. அதை விட்டுக்கிட்டு எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும், நான் நிறைய கனவோடு இருக்கேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டுக்கு அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் தோல்வி தான் சந்திப்பீங்க. எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு டைம் எடுக்கும். டைம் எடுத்து செஞ்சால் மட்டும்தான் உங்களோட கனவை நீங்கள் அச்சீவே பண்ண முடியும். ஃபாஸ்ட் சக்ஸஸ் உங்களோட கேரக்டரை பில்ட் பண்ணாது. ஸ்லோவாக நீங்கள் பில்ட் பண்ணுறது தான் உங்களோட கேரக்டர் பில்ட் பண்ணும். உங்களோட வெல்த்தை எப்போவுமே சரிய விடாது. நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக மட்டும்தான் நீங்கள் உங்களோட கனவையே அடைய முடியும். இப்போ நீங்கள் கரெக்டான ஒரு ஜாபுக்கு போயிட்டீங்க. எந்த ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ண போகிறீங்களோ அது ரிலேட்டடான ஒரு ஃபீல்டில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டீங்க. இப்போது உங்களோட அப்பா அம்மா கிட்ட நீங்கள் ஃபண்டிங் கேட்டிங்கன்னா இப்போவும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸை கரெக்டாக அவங்கக்கிட்ட பிச் பண்ணக்கூடிய நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அவங்க பணமே கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு பேங்க்குக்கிட்ட போகிறீங்க, நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு நான் ஒரு வேலையிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டேன், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் லோன் கொடுங்க அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக அவங்களுக்கு தரைய மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக உங்களோட பிஸ்னஸை பிச் பண்ணலை. எப்படி நீங்கள் பிச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் பிச் பண்ணி இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன், இந்த மாதிரியான தான் ஆட்கள் தேவைப்படுதாங்க, இந்த மாதிரியான மிஷினரிஸ்லாம் தேவைப்படுது, இந்த மாதிரியான லேண்ட்லாம் தேவைப்படுது, இந்த மாதிரியான எலக்ட்ரிசிட்டிக்கு இந்த மாதிரியான அமௌண்ட்டு நான் செலவு பண்ண போகிறேன், இந்த மாதிரியான தண்ணி தேவைப்படுது, இந்த மாதிரியான பிஸ்னஸ் நான் பண்ண போகிறேன், என்னோடய ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடிங்கில் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் என்கிட்ட இருக்குது, சேல்ஸ் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் இருக்குது, எனக்கு மெட்டா ஆட் தெரியும், கூகுள் ஆட் தெரியும், இப்படின்னு நிறைய விதமான பிச்சு அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் இந்த பிச்சை பண்ணுறது மூலமாக மட்டும்தான் உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு நீங்கள் ஃபண்டிங்கே வாங்கவே முடியும். பிச்சு இருந்தால் மட்டும்தான் உங்களோட ஒரு பிஸ்னஸே நீங்கள் பண்ண முடியும். உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுக்கும் ஒரு நாலேஜ் வரும். அந்த ஒரு பிச்சை கிரியேட் பண்ணுறதுக்கு 9 கீ கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது அந்த 9 கீ கேரக்டர்ஸ் எதுக்குள்ளே உள்ளடங்குன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கேன்வாஸ் மாடல் அப்படிம்பாங்க. இந்த 9 கீ கேரக்டர்ஸை நீங்கள் கதை மூலமாக சொல்கிறது மூலமாக உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு நீங்கள் பிச்சை அழகாக கொண்டு போகலாம். இந்த 9 கீ கேரக்டர்ஸை ஒவ்வொரு கீ கேரக்டர்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 9 கீ கேரக்டர்ஸுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்குது. பிஸ்னஸ் கேன்வாஸ் மாடல்ஸோட அந்த 9 கீ கேரக்டரோட ஒரு ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3K ஒரு V 4CR அப்படிம்பாங்க. இந்த கேரக்டரை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ரிலேட்டடான உங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியாவை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிச் பண்ணுறத யாராலையும் தடுக்க முடியாது, கிளியராகவும் இருக்கும். இந்த பிச்சை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் வேல்டர் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. எதுக்குனாலன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளைஸ்டாகவும் இருக்கிறதுக்காகவும் நல்லா புரியுறதுக்காகவும் இந்த ஃபார்மை கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு பிச் எப்படின்னு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு ஸ்லைடை உருவாக்கி அதன் மூலமாக பிச் பண்ணுறதா தான் இருந்துச்சு. அது இன்வெஸ்டருக்கும் ஃபவுண்டருக்கும் நிறைய கன்வர்சேஷனை க்ரியேட் பண்ணி லாங் டேர்மில் அந்த பிச்சை கொண்டு போகிறது தான் அதோட கோலாகவே இருந்துச்சு. அதனால தான் இந்த மாடலை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த மாடலில் 9 கீ கேரக்டரை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக எழுதிட்டீங்கன்னா ஒரு சிங்கிள் சீட்டில் உங்களோட பிச்சை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த 9 கீ கேரக்டர்ஸை இப்போ நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு கீ கேரக்டராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கீ கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீ பார்ட்னர்ஸ். நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா யாரெல்லாம் அதுக்கு பார்ட்னர். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஒயர் மேனுஃபேக்சர் கம்பெனி வைக்க போகிறீங்க, அதுக்கு கீ பார்ட்னர் யாரெல்லான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயருக்கு பிளாஸ்டிக் ரேப்பிங் பண்ணணும். அப்போ பிளாஸ்டிக் ஹோல்சேலில் கிடைக்கக்கூடியவங்க உங்களுக்கு கீ பார்ட்னர். செகண்ட் பார்த்தீங்கன்னா காயில் உங்களுக்கு தேவை. காயில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி உங்களுக்கு ஒரு கீ பார்ட்னர். அவங்கக்கிட்ட இருந்து தான் அந்த ஹோல்சேல் ப்ராடக்டை வாங்கி நீங்கள் மேனுஃபேக்சரில் அசம்பிள் பண்ணுவீங்க. இதுதான் கீ பார்ட்னர்ஸ். இன்னும் நிறைய பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறவங்களாம் வருவாங்க.
லேண்ட் உங்களுக்கு யார் தாராங்க, அது லேண்ட் வந்து ரெண்டில் எடுக்கிறீங்களா இல்லைனா ஓனாக நீங்கள் அஃபோர்ட் பண்ண போகிறீங்களா, அவங்களும் உங்களுக்கு கீ பார்ட்னர்ஸ் தான். வேறு என்னெல்லாம் தேவை, வேறு மூலப்பொருட்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தாராங்களோ அவங்க எல்லாருமே ஒரு கீ பார்ட்னர்ஸ் தான். செகண்ட் கீ கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீ ஆக்டிவிட்டீஸ். அதாவது உங்களோட மேனுஃபேக்சர் யூனிட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத அந்த ஸ்லைடில் நீங்கள் எழுதணும். அந்த ஸ்லைடு அப்படிங்கிறது சிங்கிள் சீட்டான பேப்பர் தான். அதை நான் ஷோகேஸ் பண்ணுறது தான், ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. நல்லா பாருங்கள், அதில் 9 கீ கேரக்டர்ஸ் இருக்குதும், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அந்த கீ ஆக்டிவிட்டீஸை பற்றி பார்ப்போம். இந்த ஆக்டிவிட்டீஸில் எதெல்லாம் உள்ளடங்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸை பொறுத்த வரைக்குமே ட்ரேடிங் அப்படிங்கிறது இருக்குது, மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது இருக்குது, சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்குது. ட்ரேடிங் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, ஒரு பொருளை நீங்கள் வாங்கி விற்கிறீங்கன்னா அது ட்ரேடிங், அதுவுமே ஆக்டிவிட்டீஸ் தான். உங்களோட கம்பெனியில் இந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்கு அப்படின்னா இதையும் நீங்கள் அந்த ஸ்லைடில் எழுதணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், ஒரு பொருளை நீங்களே உற்பத்தி பண்ண போகிறீங்க, அந்த ஆக்டிவிட்டீஸ் தான் உங்களோட கம்பெனியில் நடக்குது அப்படின்னா அதையுமே நீங்கள் அந்த ஸ்லைடில் குறிப்பிடணும். தேர்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ், ஒரு காரை நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்கீங்க, க்ளீன் பண்ணி கொடுக்கீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு கீ ஆக்டிவிட்டீஸ் தான். உங்களோட கம்பெனியில் அதை தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கீ ஆக்டிவிட்டீஸில் அதை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும். இந்த 2 பாயிண்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அந்த ஸ்லைடில். தேர்டு கீ ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீ ரிசோர்ஸ். அதாவது நீங்கள் மேனுஃபேக்சர் யூனிட், ஒயர் மேனுஃபேக்சர் யூனிட் வைக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த ஸ்லைடில் எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய ஒயருக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க. இப்போ இதில் நீங்கள் ஒயருக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரேப்பிங், அடுத்தது காயில், இந்த 2ம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேபர்ஸ். இந்த லேபர்ஸை எப்படி நீங்கள் உங்களோட கம்பெனிக்கு ரிசோர்ஸ் பண்ண போகிறீங்க, கொண்டு வர போகிறீங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டு இல்லைனா ஒரு ரெண்டல் ஏரியா வேணும், அது வந்து நீங்களே ஓன் பண்ண போகிறீங்களா இல்லைனா ரெண்டல் கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் அந்த விஷயத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். லேபர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், கீ ரிசோர்ஸில் லேபர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எலக்ட்ரிசிட்டி எவ்வளோத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, வாட்டர் எவ்வளோத்துக்கு உங்களோட கம்பெனிக்கு கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த கீ ரிசோர்ஸில் வந்துடணும். இந்த கீ ரிசோர்ஸை நீங்கள் கரெக்டாக எழுத தெரிஞ்சிருக்கணும். ஃபோர்த்து கீ ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், வேல்யூ ப்ரொபோசிஷன். உங்களோட ப்ராடக்ட் எவ்வளோ வேல்யூவே கொடுக்க போகுது, இந்த இடத்துல 2 முக்கியமான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டி இருக்கும். விலை ப்ளஸ் மதிப்பு. ஒரு பொருளுக்கு விலை அப்படிங்கிறது வேறு, மதிப்பு அப்படிங்கிறது வேறு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு மூவியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு மூவிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு மூவியை பார்க்குறீங்க, 500 ரூபாய்க்கு ஒர்த்துப்பா அப்படின்னு அந்த படத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது மதிப்பு. 500 ரூபாய்க்கு என்னப்பா இது படம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி வந்தீங்கன்னா அது விலை. 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுருக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்பிள் மொபைல் கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்பிள் தயாரிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு 30,000 அப்படி தான் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஆப்பிளோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 1.50 lakhs மேலே இருக்குது. இது எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா அதோட விலை அப்படிங்கிறது கிடையாது, அதோட மதிப்பு. இந்த மொபைலை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பு அப்படின்ட்டு அந்த கம்பெனி உருவாக்கியிருக்காங்களா, அதுதான் மதிப்பு. விலைக்கும் மதிப்புக்குள்ள வித்தியாசத்தை இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். வேல்யூ ப்ரொபோசிஷனில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ராடக்ட் 10 வருஷத்துக்கு மேலே உழைக்கும், என்னோடய ஒயர் 10 வருஷத்துக்கு மேலே உழைக்கும், எந்த விதமான வோல்டேஜ், எந்த விதமான ஷார்ட்டேஜ் வராது எலக்ட்ரிசிட்டியில், நல்ல ப்ராடக்ட்டு, நான் 5 வருஷத்துக்கான வாரண்டியும் 1 வருஷத்துக்கான கேரண்டியும் நான் தரேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்களா, அதுதான் வேல்யூ ப்ரொபோசிஷன். 5 கீ கேரக்டரை பார்த்துருக்கோம். இந்த 5 கீ கேரக்டரையும் நீங்கள் கண்டிப்பாக எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் ஒரு நாலேஜோடு இருக்கீங்க அப்படின்ட்டு உங்களோட ஃபண்டிங்கை வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இது ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். அதாவது உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண போகிறீங்க, அதாவது உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் எப்படி கொண்டு வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட் மூலமாக நீங்கள் கஸ்டமரை பில்ட் பண்ண போகிறீங்கன்னா அதையுமே நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி கஸ்டமரை உள்ளே கொண்டு வரதுக்கு எவ்வளோ பணத்தை நீங்கள் செலவழிக்க போகிறீங்க அதையும் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். இதுதான் கீ கேரக்டரோட கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் கீ கேரக்டர்ஸ். 6th கீ கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனல்ஸ். உங்களோட ப்ராடக்டை எந்த சேனல் மூலமாக ப்ரொமோட் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொண்டு போகிறீங்க அதை நீங்கள் கண்டிப்பாக அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனோட ஆன்லைனில் தான் நிறைய சேல்ஸ் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஆஃப்லைனில் உங்களோட ப்ராடக்டை கொண்டு போனால் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும், கஸ்டமர் வாங்குவாங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத அந்த ஸ்லைடில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதாவது
அதே போல தான் ஆன்லைனில் உங்களோட ப்ராடக்ட்டை கொண்டு வந்தால் எவ்வளோ செலவாகும், எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணால் கஸ்டமர் உள்ளே வருவாங்க, அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதுதான் சேனல் கீ கேரக்டர்ஸ். இந்த சேனலில் உங்களோட ப்ராடக்ட்டை எந்த மாதிரியான செக்மெண்ட்டில் கொண்டு வந்து யார் மூலமாக டெலிவரி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். 7th கீ கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் செக்மெண்ட். கஸ்டமர் செக்மெண்ட்டை தனித்தனியாக நீங்கள் பிரிச்சுருக்கணும். இப்போது நீங்கள் ஒயர் மேனுஃபேக்சர் கம்பெனி தான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், அதை தான் நீங்கள் வைக்க போகிறீங்க. இதை தான் நான் எக்ஸாம்பிளாக எடுத்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டும் வரேன். இந்த இடத்துல ஒயர் யாரெல்லாம் உங்ககிட்ட கஸ்டமர் செக்மெண்ட்டுக்கு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், மேஜராக அவங்க தான் வருவாங்க. உங்களோட எலக்ட்ரீஷியனை நீங்கள் டார்கெட் ஆடியன்ஸே உங்களுக்கு எலக்ட்ரீஷியன் தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கட்டக்கூடியவங்க உங்களோட பிராண்டை பொறுத்து தான் உங்ககிட்ட வருவாங்க. அதால் நீங்கள் ஒரு பிராண்டை எப்படி பில்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இந்த கஸ்டமர் செக்மெண்ட்டில் நீங்கள் சொல்லியிருக்கணும். இவ்வளோ கீ கேரக்டர் பார்த்துருக்கோம், 7 கீ கேரக்டர் பார்த்துருக்கோம். இந்த 7ஐயுமே இந்த ஸ்லைடில் பாருங்கள். ஃபஸ்ட்டு 8th கீ கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஸ்ட்ரக்சர். 9th கீ கேரக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ. இந்த 2 கீ கேரக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைடை நீங்கள் கண்டிப்பாக ஒரு நிமிஷம் பார்த்துருக்கணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கீ கேரக்டரும் காஸ்ட் ஸ்ட்ரக்சர் கீழே வரும். அதில் இந்த வேல்யூ ப்ரொபோஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்திருக்கும். ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா 3 கீ கேரக்டர் வந்திருக்கும். அந்த வேல்யூ ப்ரொபோஷனில் மட்டும் ஒரு அரை இது வந்திருக்கும். இது என்னதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இதுலேயுமே நீங்கள் உங்களோட கம்பெனியை தொடங்கக்கூடிய செலவு தான். ஒரு 5 லட்சம் இருந்தால் தான் ஒரு கம்பெனியை தொடங்க முடியும், இல்லைனா ஒரு ஸ்டார்ட் அப்பை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த 3 இதுவும் காஸ்ட் ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கும். அடுத்த 3 இது பாருங்கள், வேல்யூ ப்ரொபோஷனில் கொஞ்சம் அரை இது வந்து ஒரு 3 கீ கேரக்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து ரெவன்யூ கீழே இருக்கும். இந்த 3 ஸ்டேஜில் தான் நீங்கள் ரெவன்யூயை எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க, எப்படி ரெவன்யூ கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறது அந்த ஸ்லைடில் இருக்கும். இந்த ஸ்லைடை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நாலேஜ் கண்டிப்பாக கெயின் ஆகிருக்கு அந்த ஃபீல்டில் அப்படிங்கிறது அர்த்தம். லோனும் நீங்கள் ஈஸியாக செக்யூர் பண்ணிடலாம். இப்போ உங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் நீங்கள் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபண்டிங் தரதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கீங்க, டிகிரியும் முடிச்சிருப்பீங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ வாங்க காஸ்ட் ஸ்ட்ரக்சரை பார்த்து பார்ப்போம். நான் ஸ்டார்டிங்லேருந்து சொன்ன மாதிரி தான் உங்களோட ஸ்டார்ட் அப்புக்கு பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செலவாகும். ஒரு மிஷின் வாங்க போகிறீங்கன்னா அந்த மிஷினுக்கு எவ்வளோ செலவாகும், அந்த மிஷினை ரன் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டிக்கு எவ்வளோ செலவாகும், வாட்ரு எவ்வளோ செலவாகும். இதுவே ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான ஸ்டார்ட் அப்பாக இருந்துச்சுன்னா அந்த டெக் ஆப்பை பில்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதை ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ ரெவன்யூ கீ கேரக்டருக்கு வாங்க. இப்போ இவ்வளோ ஸ்டேஜ் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. எப்படி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ரெவன்யூ கொண்டு வர போகிறீங்க, அந்த ரெவன்யூக்கு அந்த உங்களோட ப்ராடக்ட்டுக்கு எப்படி நீங்கள் ப்ரைஸிங் பண்ண போகிறீங்க. ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 30% உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் உங்களோட கம்பெனியை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் காம்படிட்டர் ப்ரைஸை கம்மியாக கொடுக்கறதுனால நீங்களும் உங்களோட ப்ராடக்டை கம்மியாக கொடுக்குற நிலமை வரும். ஏன்னா இந்த உலகம் அப்படிங்கிறது காம்படிட்டிவ் வேர்ல்டால் நிறைஞ்சிருக்கு. இங்கே வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது, ஆனால் காம்படிஷன் அப்படிங்கிறது ஹெவியாகவே இருக்குது. எந்த அளவுக்கு உங்களோட பிரெயினை கசக்கி புழிஞ்சி ஒரு விஷயத்தை செய்தீங்களோ அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபீல்டில் நீங்கள் சக்ஸஸே ஆக முடியும். இதே மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் சம்மந்தமான நாலேஜை கெயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வர வீடியோவில் நிறையா விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஒரு கஸ்டமரை எப்படி அக்யூர் பண்ணணும், கஸ்டமரை எப்படி தக்க வச்சு கிடைக்கிறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, சேல்ஸ் எப்படி பண்ணுறது, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, இது எல்லாத்தையும் பார்ப்போம். எப்படி ஹெச்ஆர் ரோல் எப்படி ப்ளே பண்ணுறாரு, கஸ்டமரை நீங்கள் லேபரை எப்படி நீங்கள் ஹையர் பண்ணுறது, ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறது. உங்களோட கனவு அதுவாக இருந்தால் மட்டுமே ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்குமே ஒரு ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ணணும் அப்படின்னு தான் ஒரு ஆசை. கண்டிப்பாக ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணுறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு ஆசையாக தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.